ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கொள்ளு பருப்பு, அதாவது உளுலு பருப்புன்னு சொல்லுவாங்க எங்கள் சைடு, மற்றவங்களாம் கொள்ளு பருப்புன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் சாம்பார் செய்ய போகிறேன். நார்மலாக நம்ம துவரம் பருப்பு தான் யூஸ் பண்ணுறோங்க. நார்மலாக துவரம் பருப்பு தான் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொள்ளு பருப்பு தெரியுதுங்களா? கொள்ளு பருப்பு. கொள்ளு என்ன பண்ணணும், நல்லா வறுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு காய போட்டு நல்லா வறுத்துட்டு இது ரெண்டாக உடச்சிட்டா இந்த பருப்பு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் நான் சாம்பார் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் சேம் வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது யூஸ் பண்ண முடியும். தக்காளி அதிகமாக போட்டுக்கோங்க, அதுக்காக ரொம்பலாம் போட்டுக்காதீங்க. ஒரு 3 தக்காளி போடுற இடத்துல 4 தக்காளி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும், சாதத்துக்கு நல்லாயிருக்கும், களிக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னு நான் அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம செட்டியில் கடைஞ்சிடலாம். நான்லாம் எப்போவுமே பருப்பெல்லாம் செட்டியில் தான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கறிவேன். ரொம்ப குக்கரில் அழியாக வேக வச்சு கடைய மாட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், புளி தண்ணி ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். புளியை போட்டுக்கணும் இதில், சரிங்களா? புளி போட்டு கடையணும் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் செட்டி, மண் செட்டி, உரல் ஆட்டுறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னாக்கா இந்த காலத்தில் மருந்து எவ்வளோ போடுறாங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரிலாம் மண் சட்டிலாம் யூஸ் பண்ணால் அது கொஞ்சம் தடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் மண் சட்டியில் தான் எப்போவுமே நான் பருப்பு கடைவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்டியில் கடைஞ்ச பருப்பு இது நம்ம தாளிச்சிடலாம். இப்போது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக எப்படி சாம்பார் தாளிக்கிற மாதிரி தான் தாளிக்கணும். கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க, சீரகம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா கட் பண்ணி வச்ச பொடிய வெங்காயம், நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போது நம்ம பருப்பு தண்ணி ஊற்றிடலாம். இது நல்லா கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா கொள்ளு பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று நான் சொல்லிக்கிறேன், எப்பவுமே காய்கறிலாம் கடையில் ஆகட்டும் மண்டிலே ஆகட்டும் வாங்கின்னு வரவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், வாஷ் பண்ணுங்க. ஏன் வாஷ் பண்ணுங்க நான் சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கின்னு வந்தாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கத்திரிக்காய், தக்காளி, காலிஃப்ளவரு இந்த மாதிரிலாம் வாங்கின்னு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அதில் மருந்து ஸ்மெல்லு ஃப்ரெண்ட்ஸ். மூந்து பார்க்கும்போது அந்த ஸ்மெல் எதுவும் தெரியல. சாம்பார் வச்சுட்டு பின்னாடி கோஸ் சாம்பார் வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், வச்சுட்டு பின்னாடி அதில் மருந்து போட்டு கலக்கிற வாசனை வருது ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு சொல்கிறேன், நல்லா வாஷ் பண்ணி குக் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படிலாம் விவசாயத்தில் எப்படிலாம் அறுக்கும் போது அதை மருந்து அடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. எப்பவுமே மருந்து அடித்தா 3ஆவது நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் காயெல்லாம் நம்ம அறுக்குவாங்க, அறுவடை பண்ணுவாங்க. இங்கே மருந்து அடித்து உடனே காய்கறி அறுத்துன்னு வந்துட்டுக்கிறாங்க. நான் எல்லா விவசாயத்தையும் நான் சொல்ல வரல, சில பேர் அப்படி பண்ணுறாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். எனக்கு நடந்த இன்சிடென்ட்டு மற்றவங்களுக்கு யாரும் நடக்கூடாது. ஏன்னாக்கா இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, அந்த மருந்து என்ன மருந்துன்னு தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எதோ நாங்கள் சாப்பிட்டு பின்னாடி தான் தெரிஞ்சு, ஆனால் பட் எங்களுக்கு இன்னும் ஆகலை. சில பேருக்கு அந்த மாதிரி சாப்பிட்டு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது. அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள், கருவேப்பிலேருந்து கொத்தமல்லிலேருந்து எல்லாமே வாஷ் பண்ணி செய்யுங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.